திண்டிவனம் அருகே தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் பொங்கல் கொண்டாடி வருகிறார். பாமகவில் நிலவும் பிரச்சினைக்கு இடையே தைலாபுரத்தில் முதல் முறையாக அன்புமணி மற்றும் அவரது குடும்பத்தினர் இல்லாமல் பொங்கல் கொண்டாடப்படுகிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மகாராஜா பாண்டி இணைகிறார். மகாராஜா பாண்டி, விவரங்கள். முக்கியமாக திண்டிவனம் அடுத்த தைலாபுரம் தோட்டத்தில் பாமக சார்பில் தற்போது பொங்கல் விழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது. தைலாபுரம் தோட்டம் வளாகத்தில் நடக்கும் இந்த விழாவில் பொங்கல் பானையில் அரிசியை போட்டு விழாவை பாமகவின் செயல் தலைவர் காந்திமதி தொடங்கி வைத்தார். பின்பு குத்துவிளக்கு ஏற்றினார். இந்த விழாவில் வழக்கமாக வெள்ளை சட்டை வெள்ளை வேட்டியில் வரும் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வெள்ளை வேட்டி கலர் சட்டை அணிந்து இந்த விழாவில் பங்கேற்றார். அப்போது பொங்கல் பானை பொங்கியவுடன் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் என்று கோஷம் எழுப்பி பாமக வழிபட்டனர். வழக்கமாக தைலாபுரம் தோட்டத்தில் பாமக சார்பில் மருத்துவர் ராமதாஸ் தலைமையில் நடக்கும் பொங்கல் விழாவில் அன்புமணி மற்றும் அவரது குடும்பத்தினர் வருடந்தோறும் தவறாமல் பங்கேற்பது வழக்கம். மேலும் பொங்கல் விழாவில் நடத்தப்படும் விளையாட்டு நிகழ்ச்சியிலும் அவர்கள் பங்கேற்பார்கள். தற்போது பாமகவின் உள்கட்சி மோதல் உச்சக்கட்டத்தை அடைந்திருப்பதால் இன்று நடக்கும் பொங்கல் விழாவில் அன்புமணி மற்றும் அவரது குடும்பத்தினர் பங்கேற்கவில்லை. அதாவது தைலாபுர தோட்ட வரலாற்றில் அன்புமணி இல்லாமல் பாமக நடத்தும் விழாவில் பொங்கல் விழாவில் அன்புமணி இல்லாமல் இருக்கும் முதல் பொங்கல் விழா இது என்பது குறிப்பிடத்தக்கது. பொங்கல் வைக்கிற இடத்தில் தற்போது பொங்கல் விழா நடைபெற்று வரும் இடத்தின் அருகிலே ஐயாதான் பாமகவின் ஆலமரம் என்று குறிக்கும் வகையில் செயற்கை ஆலமரத்தை அமைத்து அதன் அருகே பாமக நிறுவனர் ராமதாஸ் புகைப்படம் எடுத்துக்கொண்டார். அவர் அருகே மேலும் பாமக நிர்வாகிகள் அதே போல் தொண்டர்களும் அவருடன் செல்ஃபி எடுத்துக்கொண்டனர். தற்போது பொங்கல் விழா முடிந்து வளாகத்தில் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்ச்சியை பாமக நிறுவனர் ராமதாஸ், அவரது மனைவி சரஸ்வதி, செயல் தலைவர் காந்திமதி, கௌரவ தலைவர் ஜி.கே. மணி, பன்னீர் சங்க தலைவர் அருள்மொழி, சேலம் எம்எல்ஏ அருள் மற்றும் முகுந்தன் உட்பட ஏராளமான நிர்வாகிகள் தொண்டர்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து ரசித்து வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.